இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை கோடி. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதியது. இந்த கோடி அப்படின்னா அது ரூபாய் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோடி துணி போடுவாங்கள்ல இறந்த போது, அதை பற்றிய செய்தி தான் இது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா இடங்கள்லையும் மீன் செத்து கிடக்கு. வறண்டு போன கருத்த குளம் எப்படி இருக்கும், அப்படி தான் அவங்க அப்பாவோட முகம் இருந்தது. 30 வருஷமாக யாருக்குமே தெரியாமல் கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருந்த அந்த பொய் மூட்டை இன்றைக்கி அவிழ்ந்து வீடு எங்கும் பொசுங்கி போன ஒரு ரோமத்தினுடைய துர்நாற்றம் வீசுகிற மாதிரி அந்த முற்றத்தில் நிற்கிற தூண்கள் மாதிரி நின்றுது. தரைக்குள்ளார முகம் புதைச்சிக்கிற நெருப்பு கோழி மாதிரி முகத்தை தொண்டைக்கும் மார்புக்கும் நடுவில் புதைச்சிக்கிட்டார் தாத்தா. அதாவது தலை அப்படியே கீழே குனிஞ்சு இருக்கு, நிமிரவே இல்லை. 30 ஆண்டுக்கு பிறகு வீடு தேடி வந்திருக்காங்க அத்தையும் மாமாவும். ஆனால் தாத்தாவும் அப்பாவும் நிமிர்ந்து கூட அவங்கள பார்க்கவே இல்லை. தாத்தா உட்காந்துருந்த கட்டிலுக்கு எதுக்க இருக்கிற நாற்காலியோட விளிம்பில் அவங்க மாமா உட்காந்துருக்காரு. யாருமே அவரை உட்கார சொல்லவே இல்லை. அவங்க அத்தை தான் என்ன சொன்னாங்க, அதில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதா பிறகு தான் அவனுக்கு தெரியும். நல்ல கருப்பாக லட்சணமாக அழகான கண்ணோட அந்த மாமா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். கட்டிலுக்கு இடது பக்கத்தில் ஒரு பழைய ஸ்டீல் சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்பா. வாசலை பார்க்குறாரு, வாசலையும் தாண்டி பார்க்குறாரு. 2 கையும் தரையில் ஊனிக்கிட்டு தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் தரையில் விழுந்து கும்பிடு போட்டாங்க அத்தை. ஆதரவாக தொட்டு தூக்க போனாங்க அவங்க அம்மா. அவங்க கையை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்து தரையில் உட்கார வச்சுக்கிட்டார் அப்பா. கொஞ்ச நேரம் அத்தை அப்படியே தரையிலேயே கிடந்தாங்க. யாரும் அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லலை, பேசவும் இல்லை, தூக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. உடனே அப்படியே எழுந்திருச்சு அந்த மாமா காலடியிலே உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்து எங்களை ஏற்றுக்கணும், ஒரே மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு அத்தை என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பணிவாக, ரொம்ப ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கும் இடைவெளி விட்டு பேசுகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு எங்களுக்கு யாரும் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் அத்தையை பார்த்தோன்னா அந்த இதிலேருந்து நாங்கள்லாம் யாருமே மீளவே இல்லை. நான், என் தம்பி சதீஷ், என் தங்க சுமதி 3 பேரும் எங்கள் அம்மாவுக்கு பின்னால் போய் நெருக்கமாக உட்காந்துக்கிட்டோம். தாத்தா, அப்பா, அம்மா 3 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு அத்தையே இல்லைங்கிற ஒரு பொய் மூட்டையை ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே வெளிப்பட்டு போயிட்டு. எங்கள் அத்தை நல்ல கருக்கருன்னு நல்ல சுருட்டையான கருப்பு முடி, நல்ல அழகான முகம், தக்காளி சிவப்பில் நல்லா அழகாக இருந்தாங்க. எங்களை ஏற்றுக்கங்க, எல்லாரும் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு 2வது தடவையும் சொல்லிட்டு கும்பிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப அப்படின்னு வாயை திறக்கும்போதே எங்கள் அப்பா வாயை மூடி அமைதியார், பேசாதங்கிற மாதிரி ஒரு சைகை காட்டினார். அந்த இடத்துல அமைதினாலும் அப்படி ஒரு அமைதி. அத்தை, அப்பா, அண்ணா ஏற்றுக்குங்க அண்ணா, ஏதாவது பேசுங்க, எதுக்கு வந்தேன்னாவது கேளுங்கண்ணே, அப்பா, அண்ணன் அப்படின்னு இந்த தொண்டையே அந்த குரல் வழியே அருந்து போகிற மாதிரி மென்மையாக பேசுகிறாங்க. அவங்க எவ்வளோ பேசினாலும் தண்ணிக்குள்ளார இருந்து பேசினா கரையில் இருக்கிறவங்களுக்கு கேட்குமா, அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் எதுவுமே கேட்கல. வீடே ஒரே மௌனம். அந்த மௌனத்தில் யார் என்ன பேசினாலும் அது குற்றமாகவே இருந்தது. ஒரு சின்ன சத்தம்னாலும் எங்கள் தாத்தா அப்படியே திடுக்கிட்டு திருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அப்பா
அந்த முற்றத்துக்கு போகிற பாதையில் பாயை விரித்து படுத்துக்கிட்டு கண்களை மூடிட்டு தூங்குற மாதிரி பாவனை பண்ணுறாரு. ஆனால் அவர் தூங்கலைங்கிறது தெரியுது. அந்த அந்த இடமே அவ்வளவு நல்லா இல்லை, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் இந்த கொல்லை பக்கம், கிணத்தாங்கிற, சமையல் கட்டு, மொட்டை மாடி, அந்த மாதிரி தனிமையான இடங்கள்ல எல்லாம் எங்கள் அம்மா தான் அத்தையை பற்றின நிறைய செய்தியே எங்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் இதையெல்லாம் எதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எதையுமே சொல்லலை. காவல்துறையில் உளவு பிரிவில் தலைமை பொறுப்பில் எங்கள் தாத்தா ஊரில் நடக்கிற எல்லாத்துக்குமே நம்பி இருந்தது. அவருக்கு தெரியாமல் இந்த மாநிலத்தில் எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வீட்டில் ஒரே ஒரு மகள். பக்கத்தில் இருந்த வேத கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்த கோயில் பிள்ளையோட ஒரே மகன் சாமுவேல் எட்வர்ட் ராஜகுமார். சாமுவேல் எட்வர்ட் ராஜகுமாரை தான் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. விடிய காலையில் வீட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அத்தை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படி தான் எங்கள் தாத்தா நினச்சாரு. காலையில் வாசல் தெளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போன வாளியில் தண்ணி இருக்குது, விளக்கமாறு இருக்குது, கோலப்பொடி இருக்குது, எல்லாமே வாசலில் இருக்குது, பொண்ணை மட்டும் காணும் அப்படின்ன உடனே எங்கள் தாத்தா பயந்து போயிட்டார். யாரோ தான் எங்கள் அத்தையை தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஆளுங்களை விட்டு எல்லா இடமும் தேட சொன்னார். மகள் காணா போன பதற்றம் மனைவிக்கு, அதாவது எங்கள் பாட்டிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்க ஒரு தரம் கழிப்பறைக்கு போகிறது, அங்கே போய் குமுறி அழுவுறது, அப்படியே சமயக்கட்டில் அப்படியே படுத்துக்கிறது, பாய் கூட போடாமல் ஒரே அழுதுகிட்டே இருக்கிறது எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப துன்பமாக இருந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணார், மகன் கனக சபாபதியை மட்டும் மகளோட நண்பர்கள் வீட்டில் கொஞ்சம் போய் தேடி பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவரும் போய் தேடினார். எங்கள் அப்பா தான் போய் தேடிட்டு வந்தார். ஆடலி வாங்கிட்டு வந்த காப்பி, பலகாரம் அதெல்லாம் மனைவிக்கிட்ட கொடுத்தாரு. அதாவது எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுக்கும்போது எங்கள் பாட்டி எதையுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. உடனே எங்கள் தாத்தா என்ன பண்ணார், இலே உனக்கு என் பேரில் நம்பிக்கை இல்லை, பொழுது சாயறதுக்குள்ளே உன் பிள்ளைய கொண்டாந்து உன் கண்ணு முன்னால் நிறுத்துறேன், இப்போ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அதிகாரத்தோட அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சதுனால கொடுத்ததை சாப்பிட்டுட்டு எங்கள் பாட்டி அப்படியே படுத்துட்டாங்க. நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்ட உடனே எங்கள் தாத்தா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு குளிக்க போனார். எங்கள் தாத்தா கல்யாண சுந்தரம் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் குளிச்சு முடிச்சுட்டு ஈரத்துணியோட பூஜை அறைக்கு வந்து நெல்லையப்பரை கும்பிட்டாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் வழிகாட்டுறவர் நெல்லையப்பர் தான் அப்படிங்கிறதுல அவருக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எந்த திசையில் போகணும், எப்படி போகணும் எல்லாமே அந்த பூஜை அறையில் அவர் இருக்கும்போது அவரோட மனசுக்கு தெரியும். அதை தான் அவரும் தொடர்ந்து செய்வார். அதே மாதிரி அன்றைக்கும் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுனால குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் வந்து, அப்பா நெல்லையப்பரே வழிகாட்டுங்க ஐயா, பொம்பளை பிள்ளைய பத்திரமா பொழுது சாயறதுக்குள்ளே வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்துருங்க ஐயா, நீர் என்ன காணிக்க கேட்குறியோ அத்தனையும் கொண்டாந்து உன்னோட காலடியில் சேர்க்கிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளார வேண்டிகிட்டு இருக்கும்போதே பூஜை அறையில் நெல்லையப்பர் படத்துக்கு கீழே எங்கள் அத்தை எழுதி வச்சுட்டு போன கடிதம் கிடச்சிது. எல்லாம் தெளிவாயிட்டு மகளை தேடுறத உடனே நிறுத்திட்டார். கடிதத்தை படிச்சுட்டு பாட்டி கையில் கொடுத்துட்டு, இந்த பாரு உன் மக செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு புறப்பட தயாராகிட்டார். மத்தியானம் எப்பவும் போல் சாப்பிட வர்றேன், எதையாவது சமைச்சு வை அப்படின்ட்டு போன உடனே எங்கள் பாட்டி கல்யாணி அம்மா என்ன சொன்னாங்க, அறியாத பிள்ளை அதுக்காக செத்துருச்சுன்னா சொல்வாங்க, எங்கே இருந்தாலும் கொஞ்சம் தேடி கூட்டிகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு, இப்படி ஒரு சாதிகட்ட ஓடுகாலியை பெற்றதுக்கு இந்த வயிற்றில் கொல்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவரோட விரல் 5 விரலையும் கொல்லி மாதிரி ஆக்கி அந்த அம்மா வயிற்றுக்கிட்ட கொண்டு போய் ஒரு ஆயுதத்தை நீட்டுற மாதிரி அப்படி காட்டின உடனே காட்டிட்டு அவர் போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு அந்த காட்டுனது, அந்த ஆயுதம் மாதிரி காட்டுனது, அந்த வயிறை வந்து அப்படியே அந்த ஆயுதத்தால் கிழிக்கிற மாதிரி காட்டினது
கொல்லியில் வைக்கலான்னு சொன்னது இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு ஏதோ பண்ண அவங்க அவசரமாக கழிப்பறைக்கு ஓடுனாங்க. அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளார பாதாள கரண்டி கிணத்துக்குள்ளார 5 வளையங்களை போட்டு அந்த கிணத்தை அப்படியே தொழாவி எடுப்பாங்க. அதுக்கு பேர் பாதாள கரண்டின்னு பேர். அந்த மாதிரி அவர் பேசின அந்த வார்த்தையும் அவர் செய்த அந்த செய்கையும் அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளார பாதாள கரண்டியை போட்டு அப்படியே அடியில் அப்படியே சுரண்டி வெளியில் எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. அடுத்த நிமிஷம் வயிற்றுலேருந்து அப்படியே ரத்தம் பெருகி அப்படியே கீழே ஓடுது. காலெல்லாம் அப்படியே நனைச்சிக்கிட்டு தரையில் ஓடுது. அடுத்த நொடி அப்படியே கீழே விழுந்தாங்க. விழுந்த வேகம் அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க. அடுத்த உடனே அந்த கதவெல்லாம் உடச்சி எடுத்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாரு கல்யாண சுந்தரம். அதாவது எங்கள் தாத்தா. மனைவி செத்ததை விட, மகள் ஓடி போனதை விட, ஊருக்கெல்லாம் உழவு பார்த்து சொன்ன அந்த அதிகாரம் அது மேலே மண் விழுந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த அந்த போலீஸ் உடையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டார். அன்னைக்கு தன்னோட தலையை கழுத்துக்கும் கீழே புதைச்சவர் தான். அதுக்கப்புறம் நிமிரவே இல்லை. அப்பாவும் பையனுமா சேர்ந்து ஓடிப்போன எங்கள் அத்தையோட உடைமைகள், நினைவுகள் எல்லாத்தையும் தடயமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு பிறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை பரப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து சேர்ந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் அதை வெளியில் யாருக்கும் சொன்னதே கிடையாது. இன்றைக்கி பிறந்து வளர்ந்த வீடு தேடி அத்தை வர்ற வரைக்கும் அந்த பொய் மூட்டை அப்படியே தான் இருந்தது. இப்போ எல்லாம் அவிழ்ந்து போச்சு, உடஞ்சி சிதறிட்டு. 3 நாளாக ரகசியமாக இந்த விஷயங்களை எல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. மீண்டும் வீடு எங்கள் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு பல வாரம் ஆச்சு. 9 வருஷம் கழித்து வள்ளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட தங்கை சுமதி தான் ஃபோன் பண்ணா. அண்ணன், மாமா செத்து போயிருச்சான். அத்தையே ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. இங்கே யாரும் போகிறதா தெரியல. யாராவது போய் அவளுக்கு பிறந்த வீட்டு கோடி எடுத்து போடணும்னு அம்மா சொன்னதுக்கு, என் பொண்டாட்டி செத்ததுக்கு காரணமானவ வீட்டு இழவுக்கு நான் போக மாட்டேன். கனகு, நீ வேணா போப்பா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டாரு. உங்களுக்கே மக இல்லைன்னா எனக்கு இங்கேருந்து உடம்புறப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஆஃபீஸ் போயிட்டார். அங்கேருந்து கயத்தாறு பக்கமாக நீ இருந்தேன்னா அத்தையை போய் பார்த்துட்டு வாண்ணே அப்படின்னு சுமதி சொல்லிவிட்டு ஃபோனை டக்குன்னு கீழே வச்சுட்டா. நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு டாக்ஸி ஸ்டாண்டு போய் குருநாதன் அண்ணாச்சியை பார்த்தேன். வண்டி பிடிச்சிட்டு எங்கே போகணும், எப்போ வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே புறப்பட ஆரம்பித்தோம். அட பாவமே, ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷி ஆசைப்பட்டதுக்கா இவ்வளோ கஷ்டம்? அத்தைக்கு பிறந்த வீட்டிலேருந்து தம்பி மட்டும்தான் போகிறீங்களா? வெறுங்கையோட போகக்கூடாது, பிறந்த வீட்டு கோடின்னு ஒரு புடவை வாங்கிட்டு தான் போகணும் தம்பி அப்படின்னு அண்ணாச்சி சொல்லிவிட்டு பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய துணிக்கடை வாசலில் வண்டியை நிறுத்தினார். முதல் முறை எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்தபோது செம்மண் நேரத்தில் வெள்ளை பூ போட்ட உடம்போடு ஒரு புடவையை ஒட்டி இருந்த அந்த அத்தை கட்டியிருந்த புடவை எனக்கு நினைவுக்கு வந்தது. நானும் அதே மாதிரி ஒரு கலரில் ஏதேதோ கோடுகள் வட்டங்கள்லாம் போட்ட ஒரு புடவையை அத்தைக்காக எடுத்துக்கிட்டேன். காரில் ஏறும்போது அண்ணாச்சி சொன்னார், தம்பி, நீங்கள் போனது நாளைக்கு தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? தெரிஞ்சப்புறம் பார்க்கலாம், இதுதான் மனுஷங்கிறது அப்படின்னு அண்ணாச்சி சொன்னார். நாங்கள் கயத்தாறு போயிட்டோம். மாமாவை எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வீடு பெரிய வீடு, நடுக்கூடத்தில் தரையில் மாமாவை கடத்தி இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கூட்டம். மாமாவோட தலைமாட்டில் தரையை பார்த்து குனிஞ்ச மாதிரி உட்காந்துருந்தாங்க எங்கள் அத்தை. பக்கத்தில் ஒரு பொண்ணு மௌனமாக அழுதுகிட்டு இருந்தா. அநேகமாக எங்கள் அத்தை மகளாக தான் இருக்கணும்.
அவளோட கல்யாணத்துக்கு தான் நாங்கள்லாம் யாருமே போகலையே. இந்த நிலையில் ஒரு பெரியவர் என்ன பண்ணார், எல்லா வேலையும் இந்த எடுக்கிறதுக்கான வேலைகளையெல்லாம் சத்தம் போட்டு எல்லாருக்கும் உத்தரவு போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லா இழ வீட்லேயும் நடக்கிறது தானே இது. யாராவது வயசானவங்க இதை எடுத்து போட்டு செய்வாங்க. அது மாதிரி அவங்க செய்யறதுக்கு காரணம் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலா, இல்லை பயமா, இல்லை தன்னை இந்த மாதிரி மரணத்துக்கு பிறகு எடுக்கும்போது என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதா அப்படின்னு எதுவுமே அவனுக்கு புரியலை. ஈவிறக்குமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி ஒரு செத்துப்போனவர் கிடக்கிறாருங்கிற ஒரு நினைவே இல்லாமல் அந்த பெருசு வேகமாக பேசிக்கிட்டு இருக்காரு. மாமாவோட தலைமாட்டில் போய் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த பெரியவர் சத்தமாக கேட்டார், அந்த அம்மாவுக்கு பிறந்த வீட்டு கோடி யார் போடுறா? அவர் குரல் முடியறதுக்குள்ளே 10-30 வருஷமாக அவங்க வீட்டில் யாருக்கும் போக்குவரத்து கிடையாதுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. சொன்னது யார் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள, அப்போ சம்மந்தி வீட்டில் கோடி போடுறாங்களா அப்படின்னு பெரியவர் கேட்டார். உடனே இந்த குருநாதன் அண்ணாச்சு கிட்ட என்கிட்ட வந்து பிறந்த வீட்டு கோடி கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் சொல்ல முடியல. அப்படியே நான் திகைச்சி நின்றுட்டுருக்கும்போது அண்ணாச்சியே என்ன பண்ணார், தம்பி பிறந்த வீட்டு கோடி கொண்டாந்துருக்கு அப்படின்னு சத்தமாக சொன்னார். அந்த இடத்துல இருந்த சின்ன சின்ன சத்தங்கள் எல்லாம் அப்படியே ஒரு வினாடியில் அடங்கி போச்சு. எல்லாரும் இந்த குரல் வந்த அண்ணாச்சியை பார்க்க ஆரம்பிக்கும்போது அவர் என்னை மெதுவாக என் தோளை தொட்டு முன்னால் நகர்த்தினார். கூட்டம் தானாகவே நகர்ந்துக்கிட்டது. அத்தை என்னை பார்த்தாது. 2 கையும் கழுத்து வரைக்கும் உயர்த்தி அப்படியே நான் கும்பிட ஆரம்பித்தேன். எங்கள் அத்தை மெதுவாக தலையை அசைச்சு என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அத்தையை நோக்கி நான் நகர்ந்து பையில் இருந்த புடவையை எடுத்தேன். ஏதோ ஒரு கை அவசரமாக என் கையில் இருந்த புடவையை வாங்குச்சு. 2 கைகளாலும் ஒரு கனத்த புத்தகம் மாதிரி புடவையை ஏந்திக்கிட்டு குனிஞ்சு என் அத்தைக்கு முன்னால் நான் நீட்டுங்க. இழந்த அந்த முழுவதும் அன்னைக்கே யாசித்து பெறுவது மாதிரி 2 கைகளையும் நீட்டி புடவையை வாங்கினாங்க எங்கள் அத்தை. ஈரம் இல்லாமல் குளிர்ந்து கிடந்தது அத்தையோட கைகள். புடவையை தன் மார்பில் ஒத்தி எடுத்து மடியில் போட்டுக்கிட்டாங்க. 2 அடி தள்ளி நின்ற என்ன மறுபடியும் நிமிர்ந்து பார்த்து, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொன்னாங்க. நான் மெதுவாக எங்கள் அத்தைக்கிட்ட நெருங்கினேன். 2 கால்களையும் என்னோட கால்களையும் இறுக அணைச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் திகச்சு கண் கலங்கி நிற்கும்போது அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பாரதி கிருஷ்ணகுமார் அந்த கதையை முடிக்கிறார். அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கதை இது. இன்றைக்கும் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களை தன்னுடைய வீட்டிலே சேர்க்காமல் இருப்பது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த கதாசிரியர் சொல்வார், வேறொரு கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு மனுஷன் கட்டிக்கிட்டதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி இப்படி தான் உலகம் இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டோம். இன்னுமே இந்த மாதிரி ஒரு பெண் தன்னுடைய வாழ்வை தானாகவே தேடிக்கொள்வதை உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டு தான் இருக்கிறது. இதை எந்த பெற்றோர்களோ உறவினர்களோ விரும்புகிறது மாதிரி தெரியலை. ஆனாலும் வேறு எங்கோ சில இடங்களில் இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது காலங்கள் தோறும் நடந்து கொண்டும் நிகழ்ந்து கொண்டும் துயரத்தை ஏற்படுத்தி கொண்டும்
இப்படி வீடுகளில் இருந்து பிரித்து கொண்டும் இருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வரக்கூடிய கதைகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. எவ்வளவுதான் மனிதர்கள் மாறினாலும் மனங்களின் அடி வேரிலே இருக்கக்கூடிய சில பண்புகள் மாற மறுக்கத்தான் செய்கின்றன அப்படிங்கிறது இந்த கதையின் மூலம் நமக்கு தெரியுது. உங்களுக்காக நிறைய கதைகள் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.